வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க ஒரு மனிதர்களே கிடையாதுங்க. ஒரு சமநிலை வாய்ந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நார்மலான ஒரு மனிதர் போல எப்பொழுதும் நீங்க நடந்து கொள்ளவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான கவலைகள் இருக்கும், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்கும். அடுத்து யாருக்கு எந்த ஒரு உதவிகளை நம்ம பண்ணணும், யாரோட வாழ்க்கையில போயிட்டு நம்ம சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்ற மனிதர்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், அடுத்து எப்படி நல்ல 4 வேற சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தாங்க அடுத்து எப்படி மற்றவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், மற்றவங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம அவங்கள சரியான முடிவுகளை நம்ம எடுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. யாராவது கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீங்க உங்களுடைய மனசையே கொடுத்து விடுவீங்க. அவ்வளவு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நடந்து கொள்வீங்க. யாராவது சிரிக்கணும்னா அதற்காக உங்களுடைய சோகத்தையும் நீங்க மறைத்துக் கொள்வீங்க. அவங்க சிரிப்பதற்காக, அவங்க சந்தோஷப்படுவதற்காக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்க மறந்து விடுவீங்க. மற்றவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா அதனை நினைத்து நீங்க பெருமைப்படக்கூடிய முதல் நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு உலகம் தாங்க உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு பாதையை நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க எல்லாரையும் கவனிச்சிருப்பீங்க, கவனிக்கவும் செய்வீங்க. ஆனா உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒரு நாள் ஒரே ஒரு சிறிய விஷயம், நீங்க உங்களுடைய மனசை முழுசா திறந்து யாரோடையோ பேசியிருப்பீங்க. அந்த ஒரு மனிதர் உங்களை கேட்காம போனது மட்டுமல்ல, உங்களுடைய உணர்ச்சிகளை லைட்டா கூட அவங்க எடுத்துக்கிட மாட்டாம இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் தாங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு குரல் நிச்சயமா எழுந்திருக்கும். என்னுடைய உணர்ச்சி இவ்வளவு லேசானதாக போயிடுச்சா அவங்களுக்கு, நம்ம எவ்வளவு சீரியஸா கூறிக்கொண்டிருக்கோம், ஆனா அவங்க அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காம போயிட்டாங்க அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்வியானது நிச்சயமா எழுந்திருக்கும். அந்த ஒரு நாளிலிருந்து தான் நீங்க பேசுவதை குறைச்சிருப்பீங்க, சிரிப்பை நீங்க அதிகப்படுத்திருப்பீங்க. யாராவது பேசினா சிரிச்சு மழுப்பிட்டு வந்துருவீங்க. அவங்ககிட்ட எதை பத்தியும் நீங்க முழுமையா கூற மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க மாறி இருப்பீங்க. அதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைத்த ஒரு நபராக இருந்திருப்பீங்க. ஆனா இந்த சில அனுபவங்களால நீங்கள் உங்களையே நீங்க மறைக்க ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க காதலிச்சிருப்பீங்க. நீங்க காதலித்தீங்கன்னா அது அளவுக்கு மீறியான ஒரு காதலாக இருந்திருக்கும். ஒரு மனுஷனை பிடிச்சா கூட அவங்கள உலகமா நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்காக உங்களுடைய நேரமா இருக்கட்டும், உங்களுடைய எனர்ஜியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய கனவுகளை கூட விட்டுட்டு அவங்களையே நீங்க சுற்றி சுற்றி வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரே ஒரு சேமான மனிதர் தாங்க உங்களுடைய ஒரு நாள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணமே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பொறுமையா விலகவும் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு அமைதி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியாகவும் இருந்திருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ளேயும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்குங்க. நான் எவ்வளவோ கொடுத்தேன், ஆனா எனக்கு ஏன் இந்த அளவுக்கு வெறுமையானது ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களை விடாமல் துரத்தக்கூடிய 3 நினைவுகள் என்ன தெரியுமா? பேசாமல் விட்டு சென்ற நபர்கள். அந்த ஒரு நாள் ஒரு மனிதர் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எதுவுமே உங்கள்கிட்ட கூறாம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இல்லாம போன நாள். அது உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத ஒரு பதிலும் ஒரு கேள்வியும் இல்லாம உங்களுடைய மனசை விட்டு போகாம இன்னும் உங்களுடைய மனசுக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் நினைத்து பார்க்காத நாட்கள் கிடையாது. அழுகாத நாட்கள் கூட இல்லாமல் கூட இருந்திருக்கும். மதிக்கப்படாத ஒரு அன்பாக இருக்கும். நீங்க கொடுத்த அன்பு ஒரு நாளும் திரும்ப வராம உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஒரே ஒரு அந்த மதிப்பு இல்லாம போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில செல்ஃப் ஒர்த்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிய வைத்திருக்கும். நமக்குன்னு சுயமரியாதைனா என்ன என்பதை உங்களுக்கு தேடியும் கொடுத்துருக்குங்க. உங்களை விட்டு தேர்வு செய்யப்பட்ட தருணங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? யாரோ ஒருத்தவங்க உங்களை விட வேறு யாரையும் தேர்வு பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய மனசை ஆழமா காயப்படுத்தியிருக்கும். காயப்படுத்தி அது உங்களுடைய மனசுக்குள்ள இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த உணர்ச்சிகள் அனைத்துமே இனிமே வெளிச்சமாக வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க மறைத்து வைத்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், அது அனைத்துமே இனிமே வெளியில் வர ஆரம்பிக்கும். இனி நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்க முடியாது.
உங்களுடைய உணர்ச்சிகள் எவ்வளவுதான் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதை நீங்க மறைத்து வைக்க மாட்டீங்க. நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு வெளிப்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனா இது அனைத்தையுமே நீங்கள் யாரிடம் பண்ணணும், யாரிடம் பண்ணுனா நமக்கு போதுமான அளவுக்கு அது திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் அதை நீங்க பண்ணணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. யார் உண்மையா உங்களை விரும்புறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இனிமேல் நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். யாருக்காக நீங்க வேஸ்ட் ஆனீங்கன்னு இனிமே உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். யாரையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க இழந்தீங்க, யாரால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்து போனீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களையே இனிமே சரி செய்ய ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு உடைந்திருந்தாலும் என்னுடைய பலம் நான் தான் என்று உங்களுக்குள்ள நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமே உங்களுக்குள்ள கிடைக்கும். நான் உடைந்தவன் தான் அல்லது உடைந்தவள் தான் என்ற ஒரு உண்மை உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க உடைந்தது தவறு கிடையாது. அது காதல் வாழ்க்கையாக உடைந்திருக்கலாம், அல்லது தொழில் வாழ்க்கையாகவோ நம்பியவங்களாலேயோ யாராக வேண்டுமானாலும் ஒரு துன்பத்தால் கூட நீங்க உடைந்திருக்கலாம். ஆனால் உடைந்து போவது என்பது எப்போதுமே தவறு கிடையாது. நீங்க அதிகமா அதுல ஃபீல் பண்ணுவீங்க அல்லவா, அதுதான் மிகப்பெரிய ஒரு காயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உடைந்தது கூட உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. அதையே நீங்க இரவு நேரங்களிலோ இல்லைன்னா மற்றவங்ககிட்ட கூறும் பொழுதோ அதனையே நினைத்து நினைத்து நீங்கள் அழுத நாட்கள் உங்களுடைய மனதுக்குள்ள அது காயமாக பதிந்திருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறா இருக்கும். அந்த ஒரு உணர்ச்சி தாங்க உங்களை இன்னமும் தேவையில்லாத அளவுக்கு உங்களை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். அதனை நீங்கள் எப்பொழுது மறந்து நல்ல ஒரு மனிதராக வாழ ஆரம்பிக்கீங்களோ எது நடந்தாலும் அதனை அந்த ஒரு நாளை நீங்க மறந்து விடணும். ஆனா மறக்கக்கூடாத சில அவமானங்களான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும். ஆனா இந்த மாதிரி உடைந்த நாட்கள் எல்லாம் அந்த உறவையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் அதோடு மறந்துவிட்டு வெளியில் வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் இனிமே எப்படி தெரியுமா இருக்கும். இதுவரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி இருந்தால் நன்மைகள் கிடைக்கும் என்று உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவும் நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால அது உங்களுடைய மதிப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு இனிமேல் ஒவ்வொரு நாட்களிலும் போதுமான அளவுக்கு மதிப்பு என்பது கிடைக்க ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்க உங்களுக்காக ஓட வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். உங்களை முதல்ல நீங்களே புரிந்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நீங்க நான் முக்கியம் அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த ஒரு நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு அது புரியாம தாங்க இருந்திருக்கும். இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி, யாருக்காவது இது எனக்கு முடியாதுன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க, சொல்லவும் செய்வீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அமைதியை நீங்க தேர்வு செய்த நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரு அன்னெசரியான ஒரு சண்டைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அது அமைதியான ஒரு ஒரு பிரச்சனையா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். அந்த ஒரு அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு தேடி கொடுத்துருக்கும். உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க எடுத்த முதல் அடிகள் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்காக கிடையாது. உங்களுக்காக நீங்க உங்களுடைய முயற்சிகளை இனிமே செய்ய ஆரம்பிக்கணும். மற்றவங்களுக்காக செய்து எவ்வளவோ நீங்க தோற்று போயிருப்பீங்க. உங்களை காப்பாற்றி கொண்ட வாழ்க்கை. இனி யாரும் உங்களை இனிமே எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் மாற்றிக்கொள்ளணும். நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஒரு தீபத்தை ஏற்றி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்களை நீங்க வெளியில சொல்லி பாருங்க. சுக்கிரனின் அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களை, நீங்க லவ் பண்ற அளவுக்கு உலகத்தில் யாருமே லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க வெளிப்படுத்துகிற அன்பையும் உங்களுக்கு யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த லவ்வை தான் யாருக்கும் கொடுக்கணும்னு இப்போ நீங்க தெரியாம கற்றுக்கொள்ள போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமா கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்க புதிய ஒரு சாப்டரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவாங்க. ஒரு புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல பிக்ஸ் பண்ண வரமாட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்க வருவாங்க. அவங்க உங்களை நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை வைத்து உங்களை அப்படியே அவங்க பிடித்தது மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே உங்களை தேடி வருவாங்க. பணமும் பணமும் இந்த ஒரு நேரத்துல நிலைத்தன்மையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கக்கூடும். இனி நீங்க எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு
தைரியமும் ஒரு தெளிவும் நிச்சயமா உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மூவாக நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய பைனான்சியல் லைஃப்பை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். பணத்தினால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் உருவாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விகள் இனிமே ஒரு பதிலானது கிடைக்கும். அந்த ஒரு பதிலுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு நிம்மதியையும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இடத்திற்கும் நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம். புதன்